இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, அநேக முறையில் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு தவறு மேலே தவறு நம்ம செய்துட்டே வருவோம். தவறு செய்யும் பொழுது நம்ம எந்த காரணத்துக்காக நம்ம தவறு செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே மாட்டோம். தவறு செய்யும் பொழுது எந்த காரியத்துக்காக இந்த தவறுகள் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம சில சமயத்தில் ஞானமில்லாத செய்த காரியத்தினால தான் அந்த தவறுகளை நம்ம செய்திருக்கிறோன்ட்டு. அநேக முறையில் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிப்போம், குடும்பத்தை பார்ப்போம், படிக்கிற விஷயத்துல நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் சரியான ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவீங்க. ஆனால் வந்துட்டு நம்ம அந்த ஞானத்தை உபயோகப்படுத்தாமல் போக்குறதுனால அநேக முறையில் பார்க்கும் பொழுது நம்ம ஞானமற்ற செய்கிறதான செயல் நிமித்தம் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக மாட்டிக்குவோம், அநேக இழப்புகள் வரும், அநேக வந்துட்டு நம்ம ஆசீர்வாதத்தை காண முடியாத, அதுக்கு பிறகு நம்ம யோசிப்போம், நம்ம ஞானம் இல்லாத செய்ததுனால தானே இதனுடைய காரணம்னு சொல்லிட்டு. இந்த வேளையில் உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று, நான் ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்போ பார்த்தீங்களா, வேதம் சொல்லுகிறது ஞானத்தை சம்பாதின்ட்டு. அப்போ ஞானம்ன்றது ரொம்ப முக்கியங்களாம். கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை நான் படிப்பில் நல்லா படித்து நான் முன்னேறணும்னுட்டு யோசிக்கிறோம். ஆனால் நம்ம ஞானமாக நம்ம படிக்கிறோமா, எந்த கொஸ்டின்க கேட்பாங்க, இல்லை எந்த விதத்தில் நம்ம நல்ல நேர்மையான விதத்தில் நம்ம எப்படி ஞானமாக நம்ம செயல்படணும்ன்ட்டு நம்ம யோசிக்கிறோமா, யோசிக்கிறதுல. வேதாகமத்தில் கூட பாருங்க, அநேக பிள்ளைங்க ஞானமாக செயல்பட்டிருந்தனால அநேக நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் அவங்க வாழ்க்கையில் பெற்றிருக்காங்க. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்புடைய பார்வோனுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவின் அர்த்தத்தையும் சொல்லுகிறது மட்டும் இல்லை, அப்போ அவர் ஞானமாக செயல் எடுக்கிறார். என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, 7 வருஷத்துக்கு நல்ல ஆசீர்வாதமும் செழுமையாக இருக்கும், 7 வருஷத்துக்கு பஞ்சகாலம் வரும்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அதுக்கு வேண்டிய கடின உழைப்பு அவர் உழைச்சு எப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணோம்னாக்கா அந்த 7 வருஷத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்ம சம்பாதித்து நம்ம சேமித்து வைக்க முடியும். இந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்க பசியா பட்டினியா இல்லாதபடிக்கு நம்ம எப்படி திறமையான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்து ஞானமாக செயல்படுகிறார். நீங்கள் பாருங்க, யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு வந்துட்டு தாய் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு, தாய் தகப்பன் சொல்கிறாங்க, நீ லாபான் வீட்டுக்கு போ, லாபான் வீட்டில் போயிட்டு நீ அங்கேயே தங்கிருன்ட்டு. அப்போது அந்த இடத்துல தங்கியிருக்கும் பொழுது அந்த இடத்துல லாபான் வீட்டில் 20 வருஷம் போயிட்டு யாக்கோபு தங்கி அந்த இடத்துல வேலை செய்யறது எவ்வளோ ஒரு கடினம். வேதாகமத்தில் நீங்கள் படித்து பாருங்களேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த இடத்துல 20 வருஷம் அவர் அந்த இடத்துல தங்கி வேலை செய்தாருங்களாம். 20 வருஷம் தங்கி வேலை செய்கிறது மட்டும் இல்லை, 10 முறை வந்துட்டு லாபான் வந்துட்டு அவருடைய கூலியை மாற்றி 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 அமைச்சிட்டே இருந்தாருங்களாம். இப்போ பாருங்களேன், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, வேலை செய்யும் பொழுது உங்களுடைய சம்பாதனை இவ்வளோதான் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க கொடுக்குற சம்பாதனை ஒரு சம்பாதனை இருக்கும். திரும்பியும் என்ன பண்ணுவாங்க, இது இல்லை உங்களுடைய சம்பாதனை, வேற ஒரு சம்பாதனைன்னு சொல்லிட்டு மாற்றிட்டே இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு கோவம் வரும். அதுக்கு தான் யாக்கோபு சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு 10 முறை என் சம்பாதனையை நீங்கள் மாற்றிருக்கீங்கன்ட்டு. ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபோட இருந்ததுனால கர்த்தர் எந்தெந்த காரியத்தை யாக்கோபு செய்தாரோ எல்லாவற்றிலும் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, அவர் ஞானமா செயல்பட்டார். அவங்க மாமனார் வீட்டில் வேலை செய்யும் பொழுது ஆடுகள், அந்த மாமனார் சொல்லுவாரு, எதெல்லாம் வந்துட்டு நல்லா புஷ்டியா இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு என்னுடையது. பாருங்க, நீங்க வேதாகமத்தை படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 37 தொடங்கி 42 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்களேன். அந்த இடத்துல வந்துட்டு லாபானுக்கும் யாக்கோபுக்கும் வந்துட்டு ஒரு சில காரியங்கள் நடக்கிறது. இது போல ஆடுகள் குட்டி போட்டாக்கா இந்த ஆடெல்லாம் உங்களுடையது, இது போல ஆடு குட்டி போட்டாக்கா இதெல்லாம் என்னுடையது. எப்படி அவங்க சொல்றாங்களோ, யாக்கோபு எதெல்லாம் சொல்றாரோ அது போலதான் அதனுடைய குட்டி போடும். ஏன் அந்த குட்டியை அது போல் போடுதுன்னா வரி உள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா வரி உள்ளதா போடும். ஏன் அப்படின்னாக்கா யாக்கோபு உபயோகப்படுத்தின ஞானமான காரியங்கள். அப்போது அந்த ஆடுகள் எப்போ அது ப்ரெக்னன்சியாக இருக்குதோ அந்த டைமில் ஆடுகள் வந்துட்டு அந்த குட்டியை வயிற்றில் வச்சுட்டு இருக்கிறதான நேரத்தில் அது தண்ணி குடிக்க வரும். ஆடுகள் தண்ணி குடிக்க வருகிறதான அந்த நேரத்தில் அவர் அதுக்கு வேண்டியதான காரியங்களை செய்யும் பொழுது அப்படியே ஞானமாக அவர் செயல்பட்டார். ஞானமாக செயல்பட்டிருந்தனால அந்த குட்டிங்க எது யாக்கோபு சொன்னாரோ அந்த காரியத்தை தான் யாக்கோபு சொல்கிற மாதிரி தான் அந்த ஆடுங்க குட்டி போடுது. அப்போ பாருங்களேன், எதெல்லாம் யாக்கோபு சொன்னாரோ யாக்கோபுக்கு தான் அதிகமான குட்டிங்க கிடைக்கும், லாபானுக்கு குறைஞ்ச குட்டி கிடைக்கும். பாருங்க, பலம் உள்ளதெல்லாம் யாக்கோபுக்கு வந்துடும், பலவீனதெல்லாம்
லாபானுக்கு போயிடும். அப்போ அவங்க 2 பேரும் சொல்றதான காரியத்துல எதெல்லாம் யாக்கோபு சொல்றாரோ, இப்படியெல்லாம் குட்டி போச்சுன்னா இதெல்லாம் என்னுடையது, இப்படி குட்டி போச்சுன்னா இதெல்லாம் உங்களுடையதுன்னு சொன்னாக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஞானமாவும் யாக்கோபு வந்து செயல்பட்டார். ஞானமா செயல்பட்டிருந்த நிமித்தம் தான் இவர் எந்த விதத்துல சொல்றாரோ அதே விதத்துல தான் ஆடுகளும் குட்டி போட ஆரம்பிச்சது. இந்த வசனத்தை மட்டும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகள் யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிற மானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தான் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்து கொள்வான். இன்னொரு வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. பலத்த ஆடுகள் பொழியும்போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலம் உள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. பார்த்தீங்களா கர்த்தருடைய பிள்ளைங்கள? அப்போ எப்படி ஞானமாக செயல்பட்டாரு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம அநேக முறையில் நம்ம ஞானம் இல்லாத செயல்கிறதான காரியத்தை நிமித்தம் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு காணப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களே, நம்ம வாழ்க்கையில ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வேதாகமம் சொல்லுகிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று. பாருங்களேன், உங்களுக்காக நான் ஒரு காரியத்தை சொல்றேன். சாலமோன் கிட்ட வந்துட்டு கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. அவர் கேட்கிற காரியம் என்ன தெரியுங்களா? எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறார். அவர் கேட்ட காரியத்தை கர்த்தர் அப்படியே அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். தேசத்தை ஆள்றதுக்கு, ஜனங்களெல்லாம் ஆள்றதுக்கு எனக்கு ஞானம் வேணாண்டுறேன், எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ கேட்ட பிறகு அவருக்கு ஞானத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலையும் அவர் வைத்தாரு. எங்க ஆவிக்குரிய தகப்பன் ஜி நிக்கல்சன் ஐயா ஒரு காரியத்தை சொன்னாரு. ஒரு நாள் வந்துட்டு ஷீபா ராணி வந்துட்டு சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கணும், எல்லா ஜனங்களும் பேசுகிறாங்களே அவ்வளோ ஞானம் படைச்சவருன்ட்டு, நம்ம போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த ராணி என்ன பண்ணாங்களாம், இந்த சாலமோனை பார்க்கறதுக்கு வந்தாங்களாம். சாலமோனை பார்க்க வந்தபொழுது அப்போ அந்த ராணிகிட்ட சொன்னாங்களாம், பாருங்க நாங்கள் வந்து பூங்களை 2 பக்கமாக வச்சுட்டாங்களாம். ஒரு பக்கம் வந்து இயற்கையான பூவை வச்சாங்களாம், இன்னொரு பக்கம் செயற்கையான பூவை வச்சுட்டாங்களாம். இதில் எந்த பூ வந்துட்டு இயற்கையான பூ, எந்த பூ வந்து செயற்கையான பூ, நீங்கள் இதை தொடாமையே நீங்கள் சொல்லிடணும்னு சொன்னாங்களாம். அப்போது சாலமோன் என்ன பண்ணாருங்களாம், உடனே வந்துட்டு சரின்ட்டு பார்த்துட்டு அதை என்ன பண்ணாருங்களாம், எது இயற்கையான பூ அந்த பூவை வந்து கரெக்டாக சொல்லிட்டாருங்களாம். அப்படி சொல்லிட்டு இருந்தோமே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி இவங்க தொடாமையே எது இயற்கை எது செயற்கைன்னு தெரியாமையே இவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்களே எப்படின்னு சொன்னதும் அப்போ தான் தெரிய வந்துச்சுங்களாம். அவர் வந்துட்டு இயற்கை பூ எப்படி கண்டுபிடிச்சாருனாக்கா, அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜன்னலை தருங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க ஜன்னலை திறந்து விட்டுருந்தோம். அப்போ அந்த தேன் பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா, தேன் பூச்சி வந்து எது மேலே தான் உட்காரோனாக்கா, இயற்கையான பூ மேலே தான் உட்காரும், செயற்கையான பூ மேலே உட்காரவே உட்காராது. அப்போ இயற்கையான பூ மேலே உட்காந்துமே அவர் சொன்னாராம் உடனே, இதுதான் இயற்கையான பூன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்களா எப்படி கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு. அந்த ஞானத்தை வைத்து எப்படி ஜனங்களை தேசத்தை ஆள்றதுக்கும் சரி, அது மட்டும் இல்லை எப்படி காரியங்களை செயல்படுத்தினாருன்ட்டு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த வேளையில் நம்ம ஞானம் இல்லாத செய்கிறதான காரியத்தினால அநேக விதத்தில் நம்ம பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொள்கிறோம். அநேக இடத்துல நம்ம திட்டு வாங்குகிறோம். அப்போ நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் ஞானம் இல்லாமல் செய்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கஷ்டமான காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறது என்று. அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஞானத்தை தருகிறவர் அவர். அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்குறவர் நீங்கள் தாங்க ஆண்டவரே, எல்லா வேலையும் நான் திறமையாக செய்யறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேலையில் கண்களை முடிய நம்ம செபிக்கலாங்களா? எந்தெந்த விஷயத்தை நீங்கள் ஞானமாக செய்யாதபடிக்கு திட்டு வாங்கினீங்களோ அதை யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்ட்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்கள் திறமையாக செய்யும் பொழுது, ஞானமாக நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் உங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் படிப்பின் காரியத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, நீங்கள் வேலை ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையில் கண்களை மூடி செபிக்கலாங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தா
தாவ அநேக முறையில ராஜா திறமையா வேலை செய்வாங்க அப்பா, யோசித்து வேலை பண்ணுவாங்க. ஆனா ஞானம் கெட்ட வேலை செய்கிறதுனால அநேக பேர்கிட்ட திட்டு வாங்குறேன்னு, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு செழுமையை என்னால பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு எத்தனை பிள்ளைங்க அப்பா வேதனைப்படுகிறாங்களே ராஜா. அப்பா, யாக்கோப்புக்கு ஒவ்வொரு முறையும் ராஜா சம்பளத்தை அப்பா மாற்றி மாற்றி அமைக்கும் பொழுது அப்பா கத்தாவை எவ்வளோ ஒரு கோபமும் எவ்வளோ ஒரு டென்ஷன் ஆயிக்கும். ஆனாலும் கத்தாவை ஒவ்வொரு முறையும் தகப்பன அப்பா உங்களுடைய ஞானத்தை பெற்று காரியங்களை செய்கிறதுனால எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருந்து நீங்க அப்பா யாக்கோப்பை ஆசீர்வதிச்சிங்களே ராஜா. யாக்கோப்புக்கு எந்த பக்கத்துல அப்பா கத்தாவை காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னா கூட அந்த பக்கத்துல உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால ராஜா அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் பெற்று அப்பா எல்லா விதத்திலையும் அவர் தான் உயர்ந்திருந்தார் நாங்க பாக்குறோமே அப்பா கத்தாவை. அதே போல கர்த்தருடைய பிள்ளைங்க எந்தெந்த இடத்துல திறமை இல்லாமல் காரியங்களை செய்கிறாங்கன்ட்டு யோசிக்கிறாங்களோ அந்த இடத்துல திறமையான காரியங்களை செய்ய அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அநேக பிள்ளைங்க அப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கட்டும் ராஜா. பிள்ளைங்க படிக்கிற இடத்துல நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா கர்த்தாவே ஞானமாய் அப்பா போகையிலும் வருகையிலும் அப்பா கர்த்தாவே எந்த பிள்ளைங்களோட சேரணும், என்ன செய்யணும், நம்ம எப்படி படிக்கணும், எப்படி அப்பா கர்த்தாவே நம்ம டெக்னிக்கா படிக்கணும்னுட்டு அந்த ஐடியாஸ்களெல்லாம் உங்களிடத்துல கேட்டு அப்பா ஞானத்தை பெற்றுன்னு அப்பா பிள்ளைங்க படிக்க என் தேவனாகிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.